2 நாளா மழை கொட்டதான் செய்து விட மாட்டேங்குதே. நானும் கொஞ்சமாவது குறையான்னு பார்த்தா குறையவே மாட்டேங்கி. ஒரு இடத்துக்கு போவாவில்ல வராவில்ல. காத்து வேற கோடை கையில நிக்குதானி பாரு. ஏ டோபாமண்டே, ஓய் அங்க என்ன பண்றே? ஓய் இங்க வாவே. இனி இதுக்கு அங்க கூப்பிட்டு இருக்கறக்கா? இங்க வா, என் கால்ல தண்ணி பட்டுறன்னு பாக்குறியோ? நானே எங்க இந்த குடிசைக்குள்ள தண்ணி வந்துருமா நினைச்சுக்கிட்டு பாத்துட்டே நிக்கேன். ஒய்யாரத்துல நிக்கல, உனக்கு திமிரு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். இங்க வந்து தொலைமுதேவி. ஏ டோபாமண்டே, பத்தியா நம்ம வீடு வரைக்கும் தண்ணி வந்துட்டு? ஏன் வீடு வரைக்கும் தான் வந்திருக்கு. ஆமா, என் கூட எல்லாம் ஆடாம நிக்குது, உன் கூட எப்படி ஆடிட்டே இருக்கு? இது மந்திர மேஜிக் கொடை. என்னது மந்திர மேஜிக் கொடையா? ஐயோ, இவட்ட போய் இதை வேற சொல்லி வளரி வச்சுட்டேனே. இந்த கொடையை நானே வரைஞ்சுதான் எடுத்தேன்னு எப்படி சொல்ல? அது ஒண்ணும் இல்ல நெட்டச்சி, இந்த கொடை ஒரு பட்டனை தட்டி விட்டா போதும், அதுவே ஆடிட்டே நின்று பிடிக்கும். என்ன சொல்லியா? அப்படி எப்படி பிடிக்கும்? பிடிக்கும்னா பிடிக்கும், அதான் பிடிச்சிருக்கல பாக்கல. அப்பயே நீ கை வச்சு பிடிச்ச மாதிரி ஆக்ஷன் படியா டோபாமண்டே? அப்படியே கையை விட்டுட்டு நில்லாம். வில போச்சுன்னா பிடிக்கல, அதான் கையை அப்படியே ரெடியா வச்சிருக்கேன். என்ன கன்றாவி கொடையப்ப. சரி, வெயில் காலத்துல எல்லாம் இங்க தர்பூசன்ல குளிச்சிட்டு கிடந்தாலே நீ. இப்ப பாரு, மழை பெஞ்சு நம்ம வீட்டை தேடி தண்ணி வந்திருக்கு. இதுல குளிக்கலாம் இப்படி கொடை பிடிச்சிட்டு நிக்கிறியா? எனக்கே 2 நாளா மழை பெஞ்சு குளிர் தாங்க முடியாம நின்னுகிட்டு இருக்கேன். எங்க இருந்து குளிச்சு கொண்டாட? சரி டோபாமண்டே, எதுக்கு இப்படி கோவமாவே இருக்கா? இந்த குடிசைக்குள்ள தண்ணி வந்துருமோ நானே பயந்துட்டு நிக்கேன். வேற எங்க சந்தோஷம் வர, அதான் கோவத்திலே நிக்கேன். இவ்வளவு தானே, கூரை மேலே ஏறி உட்காந்துரு. எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு கிடக்கா? ஆமா, கூரை மேலே ஏறி உட்காந்தா நான் தான் நனைஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப மட்டும் கொடை பிடிச்சிட்டு வந்து நிக்கல, அது மாதிரி இரு. இப்படி மலையில நஞ்சிட்டு சித்திட்டு இருக்கு, காய்ச்சல் வந்து என்ன பண்ணுவா? சித்தி, மலையில நனைய ரொம்ப அழகா இருக்கு சித்தி. காய்ச்சல் வந்தா வந்துட்டு போட்டோம். வெயில் அடிக்கேன்னு எப்படி கவலைப்பட்டுட்டு கிடந்தோம். இப்போ மலைய பார்த்தோனே பயங்கர ஜாலியா இருக்கு சித்தி. அப்படியே இந்த தண்ணில விழுந்து நீச்சல் அடிச்சு குளிப்போமா? ஆமா, நீச்சல் அடிச்சு குளிங்க. சளி பிடிச்சனா என்னல பண்றது? இந்த மலைக்குள்ள தண்ணிக்குள்ள ஆஸ்பத்திரி கூட போக முடியாது. போய் வீட்டுக்குள்ள உட்கார் போ. வீட்டுக்குள்ள அருணம் திருக்காணி இருக்கா, போய் பேசு போ. ஐயோ, நான் வர மாட்டேன் சித்தி, நான் தோட்டத்துக்கே போறேன். ஏன் இப்படி உனக்கு பயணம் இருக்கு? அதான் மழை பெஞ்சு எல்லா இடமும் தனியா ஓடிட்டு கிடக்கல. இப்ப தோட்டத்துக்கு பயணம் எடுத்து எங்க போற? போங்க சித்தி, வீட்டுக்கு வரதுக்கு தோட்டமே எவ்வளவு பரவாயில்ல. நான் நல்லா நனைஞ்சிட்டேன், அதனால தோட்டத்துக்கு போறேன். எல்லாரும் தோட்டத்துக்கு போலாமா? எல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கல, இப்ப எப்படி தோட்டத்துக்கு போவேன்? மழை வெறிக்கட்டும் போவோம். குழந்தைக்கா புருஷன் பேர்க்காவே. ஏன்னா அஜி பென்சில் எப்பல போனாரு? ஏக்கா அப்படியே போயிட்டாவக்கா. வயல் மூழ்காம இருக்கறதுக்காக கொஞ்சம் வெட்டி வைக்க சொல்லிருக்கேன்க்கா. நீ ஏல போகல, நீயும் போக வேண்டியதானே? போனுக்கா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போவேன். சித்தி, கப்பல் விட்டு விளையாடலாமா? ஒரு பேப்பர் இருந்தா எடுத்து வாங்க சித்தி. ஏல, கப்பல் விட்டு விளையாடறதுக்கு நான் என்ன சின்ன குழந்தையா? வேற ஏதாவது சொல்லு. வேற என்ன பண்ணலாம்? சித்திக்கு பிடிச்ச மாதிரி. சித்தி, பாட்டு வாங்கி டான்ஸ் ஆடுவோமா? என்ன பாட்டுல? சித்தி, சட சட நனையிட்டு தாஜ் மஹால், கொடை எது வேண்டாம் தூர போடி. சம்சிக்கு 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 சம்சிக்கு. இருவருக்கும் நீங்க கொடை எடுக்கு, தூர போடு தூர போடு தூரல் போடு. சம்சிக்கு சம்சிக்கு சம்சிக்கு. அரைச்சி நிறுத்துங்க. பாட்டு படிவான பாட்டு. நானே எங்க வீட்டுக்குள்ள தண்ணி ஊத்துமான்னு பயந்துகிட்டே நின்னுகிட்டு இருக்கேன். நேரம் வேற சாயங்காலம் ஆகிட்டு. எப்படி இன்னைக்கு தூங்கன்னு தெரியாம முழிச்சிட்டு நிக்கேன். பாட்டு படிவான பாட்டு. பிள்ளைல எல்லாரும் எதுக்கு இப்படி வெளியே போய் மழையில நனைஞ்சிட்டு நிக்கிய? ஏய் அஜய், வீட்டுக்குள்ள வையா, எதுக்கு இங்கே நிக்க? சரோஜா, எல்லாரும் உள்ள வாங்க. அஜய், உன் போன் அடிக்குது, போய் எடியா. சரிம்மா. வாங்க வாங்க, எல்லாரும் உள்ள போவோம். ஹலோ, என்ன சோத்து முட்டை எப்படி இருக்கா? என்ன போன்லாம் போட்டுருக்கா? சோறுலாம் தினியா இல்லையா? சாப்பிட்டேன். என்ன, நான் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்க போறேன், வந்து கூட்டிட்டு போ. என்னது, பஸ் ஸ்டாண்ட்ல இறங்க போறியா? ஆமா, நான் நம்ம ஊருக்கு தான் வந்துட்டு இருக்கேன். எனக்கும் கனிக்கும் 10 நாள் லீவ் விட்டுருக்காவ. அதனால லீவுன்னு சொன்ன உடனே நாங்க கிளம்பி வந்துட்டோம். எங்க கூட நிறைய பிள்ளை எல்லாம் வருதுண்ணா. சோத்து முட்டை, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நேத்து எனக்கு போன் பண்ணி வந்து கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. தனியா வர அளவுக்கு பெரிய லைட்டியோ? என்ன, நான் தனியா வரையில. என் கூட நிறைய பேர் வராவ. கனியே என் கூட தான் இருக்கா, பேசுறியா? ஆமா, ரொம்ப அவசியம். சோத்து முட்டை,
அனியும் வந்துட்டு இருக்காவலாம். அப்படியே அதுக்குள்ள படிச்சு முடிச்சிட்டாவே. லீவ் விட்டுருக்காவலாம், சொல்லாம கொள்ளாமல கிளம்பி வந்துட்டு இருக்காவே. எங்க வந்துட்டு இருக்காவலாத்தே? நானும் பூமாரி தனியே இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தேன். அதுவும் இந்த மழை பெஞ்சு தண்ணி கிடக்கிறதுக்கு ஜாலியா நாங்க விளையாண்டுருப்போம். நல்ல வேலை இப்ப வந்துட்டாவே. நான் போய் கூட்டிட்டு வரட்டே. அஸ்வின் அஜய் போறான். அஜய் வாடா. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு வந்துடலாம். எப்படி இல்ல ஒரு வண்டியில ரெண்டு வரமா நான் அவியல அப்படி கூட்டிட்டு வரது. தோல்ல உட்கார வச்சிடுயோ. சரில ரெண்டு பேரும் வெயிட் கம்மிதான். நான் தோல்ல ஏத்திட்டு வந்துறேன். விரங்கி தான் பேரும். நீங்க இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். அஜய் நானும் வரல, நான் நல்லா நடந்துட்டேன். நானே என்னோட சின்ன வண்டி பின்னாடி கிடக்குதுல டிவிஎஸ் 50. அதை தூக்கிட்டு வரேன். சரி சரி கிளம்பி வா. போயிடுட்டு அங்க ரெண்டு பேருக்கு இருக்கு. அம்மா போயிட்டு வரேம்மா. சரியா போயிட்டு வா. ரோசா பக்கம் பூ மாதிரியும் கனி வரப்போறவளோ? ஆமா சரோஜா, வந்துட்டு இருக்காவலாம். உட்காரு சரோஜா. ஏக்கா ஏன்க்கா வரது என்கிட்ட சொல்லவே இல்லை. சரோஜா வரது எங்களுக்கே தெரியாது பத்துக்க. இங்க பக்கத்துல வந்துட்டு தான் போன் பண்ணிருக்கா போலவி அண்ணனுக்கு. அப்படியா? பூ மாதிரி பெரிய ஆளாயிட்ட போல்க வெளியே போன உடனே. ஆமா சரோஜா. ஏமா ரோசா இந்த பிள்ளைல இப்படி பண்ணிருக்கேம்மா. இவ்வளவு தூரம் நான் அன்னைக்கு ட்ரெயின்ல போயிட்டு வந்து எனக்கு காலே வீங்கிட்டு. இவ்வளோ தூரம் ஒத்தையில தைரியமா வந்திருக்குவா பாரா. வரட்டம்மா, அதுக்கு பிறகு பேசிடுவோம். ரோசப்பக்கா சின்ன பிள்ளைல ஏதோ தைரியமா வருதுன்னு நினைங்க. இல்ல குழந்தை, நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரணுமா இல்லையா? நம்ம ஹாஸ்டல்ல இருக்கவன் தான் நினைச்சிட்டு இருப்போம். இதெல்லாம் தப்பு குழந்தை. சரிக்கா போட்டு சத்தம் போட்டு கிடக்காங்க. ரோசப்பக்கா வீடு ஒழுவ ஆரம்பிச்சிட்டு பார்த்துக்கிடுங்க. அப்படியே ஒழுவுதோ? ஆமாக்கா, அர்க்கானி திருக்கானிலாம் இங்கே தான் படுக்க வருவா நைட்டு. எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ள எப்படி படுக்கன்னு தெரியலையே. படுத்துக்கலாக்கா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். சரி சரோஜா. ரோசப்பக்கா நம்ம தான் புது வீடு பார்த்துட்டோம்ல. ரூபா கட்டிட்டீங்களா? என்னைக்கா பால் காய் போய்க்கலாம். சரோஜா அந்த விஷயத்த ஓட சொல்லலையோ? இல்லக்கா, என்னக்கா விஷயம்? சரோஜா அது வந்து எங்க அண்ணன்ட்ட சொன்னேன் பத்துக்கு அந்த வீட்டை பத்தி. எங்க அண்ணன் போய் பார்த்துருக்கான். ரூபா ரொம்ப அதிகமா சொல்லியாவே அது வாங்காத தங்கச்சின்னு சொல்லிட்டு போறான். எனக்கும் சொல்றியா? அப்படின்னா எனக்கு வீடு கிடையாதா? சரோஜா எங்களுக்கே வீடு வாங்கல சரோஜா. வேலை ரொம்ப சொல்லியாவலாம் சரோஜா. அவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கிய அளவுக்கு அது பெருமதி இல்லையா. அதனால எங்க அண்ணையை நம்மளே கட்டிக்கலாமான்னு சொல்லிட்டான். ஏக்கா அப்படியா கெட்ட புரியலோ? ஆமா சரோஜா. ஏக்கா அப்படின்னா எங்களுக்கு கட்டி தருவீங்களாக்கா? ஆமா சரோஜா, எங்களுக்கு கட்டும்போது உங்களுக்கும் பக்கத்துல சின்னதா ஒன்று கட்டி தரேன். நான் சொல்லிட்டேன்னா செய்வேன் சரோஜா. அவ்வளோ விலை கொடுத்து வாங்கிட்டு நீங்க எவ்வளவு நாள் வேலை செஞ்சாலும் உங்களால கழிக்க முடியாது. உங்களுக்கு கொஞ்சம் கம்மி விலையில சிம்பிளா கட்டி தரேன். ஏக்கா சிம்பிளானா ரொம்ப சிம்பிளான குடிசை மாதிரி கட்டிடாதுங்கக்கா. எங்களுக்கு ஒரு ரூமு, ஒரு ஆளு, ஒரு கிச்சனு, ஒரு பாத்ரூம், இது மட்டும் இருந்தா கூட போதும்க்கா. ரோசப்பக்கா எனக்கும் அதே மாதிரியே கட்டி தந்துருங்கக்கா. சரி குழந்தை, அந்த மாதிரி வீடு கட்டக்கு எவ்வளவு ஆகும்னு நான் விசாரிக்கேன்னு. சரிக்கா. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி என்னெல்லாம் வைக்கணுமோ வச்சு கட்டிக்கிடணும். இவ ஆள் விடுவாவில, அந்த ஆட்டை போய் நம்மளே போய் பேச்சு வார்த்தை நடத்துவோம். சீக்கிரமா கட்டி தந்தவனா ரொம்ப சந்தோஷம் தான்.